ஆக்குபேஷனல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் டாப்பிக்கில் ஃபார்முலாஸ் கிடையாது. ஆனால் கான்செப்ட் ஸ்ட்ராங்குன்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் வாங்கிடலாம். இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. சரி, வாங்க கொஸ்டின் பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்டிங்விஷிங் ஃபயர் பை கட்டிங் ஆஃப் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் யூசிங் பிளாங்கெட்ஸ், சாண்ட் எக்ஸெட்ரா இஸ் கால் டேஷ். போர்வைகள், மணல் போன்றவற்றை பயன்படுத்தி ஆக்சிஜன் விநியோகத்தை துண்டித்து தீயை அணைக்கும் செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபயர் எரியணும் அப்படின்னா உங்களுக்கு 3 விஷயம் தேவை. ஃபியூவல், ஆக்சிஜன், ஹீட். இதில் ஏதாவது ஒன்றை கட் பண்ணால் கூட ஃபயர் அணைஞ்சிரும். இங்கே நம்ம போர்வை அப்படி இல்லைன்னா மணலில் போட்டு என்ன பண்ணுறாங்களாம், மூடுறப்ப காற்றுல என்ன ஆகும், காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஃபயருக்கு கிடைக்காம போகும். அப்போது ஃபயர் என்ன ஆகும், அணைஞ்சிரும். இதில் ஏதோ ஒரு இது கட் பண்ணாலும் என்ன ஆகிடும், ஃபயர் அணைஞ்சிரும். இப்போ இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து கட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆக்சிஜன் கட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்மூத்தரிங். இப்போ நம்ம சுவாசிக்கிறதுக்கு நமக்கு ஆக்சிஜன் தேவை. இதே மாதிரி ஃபயர் வந்து எரியணுன்னாலும் அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. இப்போ இதில் கூலிங் பார்த்தீங்கன்னா இது வந்து தண்ணியை ஊற்றி ஹீட்டை வந்து குறைக்கிறது. ஸ்டார்விங் அப்படின்றது இது ஃபியூவல் கட் பண்ணுறது. ஸோ நமக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தரிங், ஆப்ஷன் பி. வாட் இஸ் ஸ்டார்விங் இன் ஃபயர் ஃபைட்டிங்? தீயணைப்பு பணியில் இந்த இடத்துல மீனிங் தப்பாக இருக்குது என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஸ்டார்விங் அப்படின்றது நம்ம என்ன சொன்னோம், ஃபியூவல் கட் பண்ணுறது தான் ஸ்டார்விங். ரிமூவிங் த ஃபியூல் ஃப்ரம் த ஃபயர். நாம் சாப்பாடு சாப்பிடலன்னா எப்படி பசியில் சோர்ந்து போயிடுவோமோ அதே மாதிரி தான் நெருப்பும். நெருப்புக்கு சாப்பாடு இது, அது எரிய உதவக்கூடிய அந்த ஃபியூவல் தான் எரிபொருள். அந்த எரிபொருளை நெருப்புக்கு நம்ம கிடைக்காம தடுத்தா இல்லை நீக்கிட்டா நெருப்பு என்ன ஆகிடும், தானாக அணைஞ்சிரும். இதை தான் நம்ம டெக்னிக்கலாக ஸ்டார்விங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆடிங் ஃபியூவல், இது நெருப்பை இன்னும் அதிகமாக்கும், ஸோ இது தப்பு. யூஸிங் வாட்டர் டு கூல் த ஃபயர், இது கூல் பண்ணுறதுக்கான டைப்பு, அப்போ இதுவும் வராது. ரிமூவிங் த ஃபியூல் ஃப்ரம் த ஃபயர், இதுதான் கரெக்டான ஆன்சர். நெருப்புக்கான சாப்பாட்டை ஃபியூலை தூக்கிட்டோம்னா நெருப்பு என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அணைஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டாப்பிங் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் டு த ஃபயர், இது நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்மூத்தரிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. when a fire breaks out at the workplace, the action is required is RACL RACE stands for அப்படின்னு கேட்குறாங்க. பணியிடத்தில் தீ விபத்து ஏற்படும் போது எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை RACL ஆகும். RACE என்பதன் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லு வராது, தான் வரும். இப்போ இந்த ரேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது. வாங்க அது என்னென்னு பார்ப்போம். ஆர் அப்படின்றது ரெஸ்கியூ, முதல்ல அங்கே ஆபத்தில் இருக்கிறவங்கள காப்பாற்றணும். நெக்ஸ்ட்டு ஏ அலாம், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு அலாம் அடிக்கணும். ஃபயர் அலாம் இருக்கும் பார்த்தீங்களா. நெக்ஸ்ட்டு சி கன்ஃபைன், தீ மற்ற இடத்துக்கு பரவாமல் கதவு ஜன்னல்லாம் மூடி ஒரு இடத்துக்குள்ளேயே கட்டுப்படுத்தணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு இ பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்கிஷ் ஆர் எவாக்குவேட். ஃபயர் ரொம்ப கம்மியாக சின்னதாக இருக்குது அப்படின்னா அதை அணைக்கணும். இல்லை ரொம்ப ஃபயர் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த விட்டு பாதுகாப்பாக வெளியேறணும். இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ரெஸ்கியூ அலாம் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் சியில் மட்டும்தான் நமக்கு கன்ஃபைன் அப்படின்ற வேர்டு இருக்குது. மற்றதில் எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, கன்ஃபார்ம்ன்ற வேர்டு இருக்குது. இல்லைன்னா எக்ஸிக்யூட் அப்படின்ற வேர்டு இருக்குது. அப்போ நமக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் சி ரெஸ்கியூ அலாம் கன்ஃபைன் எவாக்குவேட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபயர்ஸ் காஸ்ட் பை
ஆர்டினரி கம்பஷபிள் மெட்டீரியல்ஸ் லைக் wood or paper are classified in which class? மரம் அல்லது காகிதம் போன்ற சாதாரண எரியக்கூடிய பொருட்களால் ஏற்படும் தீ எந்த வகுப்பில் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் சொல்கிறேன். கிளாஸ் ஏ. இந்த ஆஷ்னானது சாம்பல், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வுட்டு மரம், பேப்பர் காகிதம், துணி, இதெல்லாம் கிளாத்லாம் நீங்கள் எல்லாம் எரிச்சிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு என்ன மிஞ்சும்? சாம்பல். ஆஷ் தான் கிடைக்கும். ஆஷில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஏ. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் ஏல வரும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தா அதுவும் தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன. இப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, கிளாஸ் ஏவை சூஸ் பண்ணிக்கிறோம். கிளாஸ் பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிக்விட்ஸுக்கு வரும். பெட்ரோல், டீசல் இதெல்லாம் எரியுது அப்படின்னா அது கிளாஸ் பியில் கொண்டு வரணும். கிளாஸ் சியில் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா கேஸஸ், எல்பிஜி, மீத்தேன் இதெல்லாம் எரியுதுன்னா அது கிளாஸ் சி ஃபயர். கிளாஸ் டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டல்ஸ் வந்துடும். மெட்டல்ஸில் எரியுது, ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா அது கிளாஸ் டியில் கொண்டு வரணும். மெக்னீஷியம், சோடியம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபோம் அண்ட் ட்ரை பவுடர் எக்ஸ்டிங்விஷர் ஆர் யூஸ்ட் இன் டேஷ் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ். நுரை மற்றும் உலர் தூள் தீயணைப்பான்கள் வகையான தீ விபத்துகளில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் எரியறப்ப வர்றது தான் நம்ம கிளாஸ் பி டைப்பில் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றினா என்ன ஆகும்? தண்ணிக்கு மேலே மிதந்து தீ இன்னும் அதிகமாக பரவும். அதனால தான் இங்கே ஃபோமை பயன்படுத்தணும். அந்த ஃபோம் என்ன ஆகும்? அந்த நுரை வந்து ஒரு போர்வை மாதிரி அப்படியே தீயில மூடி ஆக்சிஜனை கட் பண்ணும். இது நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். அப்படியே ஆக்சிஜனை கட் பண்ணுறதோட பேர் ஸ்மூத்தரிங் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் ட்ரை பவுடரும் ஒரு ஃப்ளேமபிள் லிக்விட்ஸில் ஏற்படக்கூடிய ஃபயர் அணைக்கிறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அப்போ நமக்கு எதில் வந்துட்டு ஃபோம், ட்ரை பவுடர் யூஸ் பண்ணுவோம்? ஃப்ளேமபிள் லிக்விட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் வந்து எதில் வரும்? பெட்ரோல், டீசல் உங்களுக்கு கிளாஸ் பியில் வரும். இப்போ கிளாஸ் பி எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்குது. கிளாஸ் ஏ டைப்பில் வந்து உங்களுக்கு மரம், பேப்பர் இந்த மாதிரியான கிளாத் எல்லாம் தான் இருப்பீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வாட்டர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருந்தாலே போதும், அணைச்சிடலாம். இந்த கிளாஸ் பிக்கு தான், ஃப்ளேமபிள் லிக்விட்ஸுக்கு தான் உங்களுக்கு என்ன தேவை? ஃபோமு, ட்ரை பவுடர் தேவை. எதனாலன்னா நீங்கள் அந்த இடத்துல வாட்டர் யூஸ் பண்ணீங்க, ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் டீசல் இந்த இதெல்லாம் எரியறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா வாட்டர் கீழே போயிடும். அந்த டீசல் வந்து மேலே தான் மிதக்கும், டென்சிட்டி கம்மின்றதுனால. அதனால அது இன்னும் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோமா ட்ரை பவுடரை யூஸ் பண்ணணும். விச் டைப் ஆஃப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இஸ் யூஸ்டு இன் கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபயர் இன் லைவ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். இயங்கும் மின்சாதனங்களில் மின்சார தீ ஏற்பட்டால் எந்த வகை தீயணைப்பான் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. லைவ் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கரண்ட் வந்து என்ன ஆகுது? அந்த இடத்துல போயிட்டு இருக்கு ஒயரில் அப்படின்னு அர்த்தம். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரோக்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இடத்துல வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஃபயராக இருக்கிறத நீங்கள் கிளாஸ் சியில் வந்து எடுத்துகிட்டு வரணும். சில இதில் வந்துட்டு உங்களுக்கு கிளாஸ் இ அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலன் ஆர் CO2 டைப் ப்ளஸ் சேர்க்கலாம். நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ஃபயர் அணைக்கிறதுக்கு ஹேலன் இல்லை CO2 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு கிளாஸ் சியில் வரும். கிளாஸ் சியில் இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் ஏற்படுற தீ மட்டும் இல்லாமல் எல்பிஜி இந்த மாதிரியான எரிவாயுக்களில் ஏற்படக்கூடிய தீயும் கிளாஸ் சியில் தான் வரும். கிளாஸ் ஏல வந்து உங்களுக்கு வுட்டு, பேப்பரு இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வாட்டர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணுவீங்க. கிளாஸ் பியில் வந்து உங்களுக்கு பெட்ரோல், டீசல் இந்த மாதிரியான ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் வரும். இதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஃபோமு இல்லை ட்ரை பவுடர் யூஸ் பண்ணுவீங்க. கிளாஸ் சியில் வந்து உங்களுக்கு இந்த எல்பிஜி இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஏற்படக்கூடிய ஃபயர் இதெல்லாம் வரும்.
இதுக்கு வந்து நீங்கள் ஹேலன் ஆர் CO2 டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை யூஸ் பண்ணுவீங்க. கிளாஸ் டியில் வந்து உங்களுக்கு மெட்டல்ஸ் வந்துடும். வாட்டர் ஸ்ப்ரே கேன் பி எஃபெக்டிவ் இன் எக்ஸ்டிங்விஷிங் ஃபயர் இன் கேஸ் ஆஃப் ஃபயர் இன் டேஷில் தீ விபத்து ஏற்பட்டால் தீயை அணைப்பதில் நீர் தெளிப்பு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கூல் பண்ணுறதுக்கு, வெப்பத்தை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த வுட்டு, பேப்பரு, கார்மெண்ட்ஸு இதெல்லாம் எரியறப்ப அதிகப்படியான ஹீட் இருக்கும். அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்கு வாட்டரை யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம தண்ணியில் தெளிக்கிறப்ப அது அந்த வெப்பத்தெல்லாம் உறிஞ்சி தீயை என்ன பண்ணிடும்? அணைச்சிடும். இதுதான் நம்ம முன்னாடி பார்த்த கிளாஸ் ஏ டைப்பு. ஆனால் கவனிங்க, இதே வந்துட்டு பெட்ரோல் டைப்பு கிளாஸ் பியில் வரும். இல்லை எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் கிளாஸ் CRE ஊற்றுனீங்கன்னா அது ஆபத்து. இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்கள். ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்சஸ், வீட்டில் வந்து நமக்கு மிக்சி, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ்லாம் இருக்கும். கரெக்டாக? ஸோ எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? தண்ணியை தெளிக்கக்கூடாது. அப்போது நமக்கு என்ன வராது? ஹவுஸ் ஹோல்ட் அப்ளையன்ஸ் ஆப்ஷன் தான் வராது. ஃப்ளேமபிள் மெட்டீரியல்ஸ், இதில் வந்து நீங்கள் தண்ணியை ஊற்றினாலும் என்ன ஆகும்? ஃபயர் வந்து இதாகாது, தண்ணி கீழே போயிடும், மேலே அந்த லிக்விட்ஸ் இதாகிட்டு அந்த ஃபயர் இன்னும் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். அப்போ இதுவும் வராது. கேஸு, LPG, CNG இந்த மாதிரியான கேஸஸ்லாம் இருக்கிறப்பவும் உங்கள் தண்ணி வந்து என்ன ஆகாது? செட் ஆகாது. அப்போது இது மூணுக்குமே வராது. ஆப்ஷன் டியை சூஸ் பண்ணிக்கிறோம். வாட்டர் ஷுட் நெவர் பி யூஸ்டு டு எக்ஸ்டிங்விஷ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பின்வரும் எந்த வகையான தீயை அணைக்க தண்ணீரை ஒருபோது பயன்படுத்தக்கூடாது? சரி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டு, பேப்பர்லாம் வரும். இதுக்கு உங்களுக்கு வாட்டர் தான் பெஸ்ட்டு. கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல், டீசல் இதெல்லாம் வரும். இங்கே தண்ணி ஊற்றுனீங்கன்னா தீ வந்து அந்த எண்ணெய் மேலே மிதந்து இன்னும் வேகமாக பரவுமே தவிர இங்கே தீ அணையாது. அப்போ இங்கே யூஸ் பண்ணக்கூடாது வாட்டரை. கிளாஸ் டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு மெட்டல்ஸ் வந்துடும். மெக்னீஷியம், சோடியம் இந்த மாதிரியான உலோகங்கள்லாம் எரியறப்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். இங்கேயும் என்ன பண்ணக்கூடாது? தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் டி அதுக்கு தான் நம்ம தண்ணியை பயன்படுத்தவே கூடாது. அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்குறேன். ஆப்ஷன் சியில் இருக்குது, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் டி. இப்போ ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ ஆப்ஷன்ஸ் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பார்க்குறேன். கிளாஸ் ஏ அண்ட் பின்னு இருக்குது. இதில் வந்து கிளாஸ் ஏவுக்கு நம்ம வாட்டர் யூஸ் பண்ணலாம். அப்படின்னும் போது அவங்க நெவர் பி யூஸ்டு எக்ஸ்டிங்விஷ்னு தான் கேட்குறாங்க. ஏக்கு யூஸ் பண்ணிடலான்னு வந்துருச்சு. அப்போ இது வராது. இங்கே ஆப்ஷன் பிலையும் ஏ வந்துருச்சு, அதனால பியையும் சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் சிலையும் ஏ வந்துருச்சு, அப்போ ஆப்ஷன் சி டியையும் சூஸ் பண்ண முடியாது. ஆப்ஷன் கிளாஸ் ஏ இல்லாமல் இருக்கிறது ஆப்ஷன் சி மட்டும்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு சேஃப்டி நார்ம்ஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்யூப்மெண்ட் இஸ் நாட் அ சேஃப்டி கேஜெட்? பாதுகாப்பு விதிமுறைகளின்படி பின்வரும் உபகரணங்களில் எது பாதுகாப்பு சாதனம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். வெல்டிங் காகல்ஸ், இது நீங்கள் வெல்டு பண்ணும்போது உங்கள் கண்ணை ப்ரொடக்ட் பண்ணும், ஐயை ப்ரொடக்ட் பண்ணுது. ஓகே, அப்போ இது வந்து ஒரு சேஃப்டி கேஜெட் தான். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சேஃப்டி கேஜெட், எது உங்களுக்கு பாதுகாப்பு சாதனம் இல்லைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ வெல்டிங் காகல்ஸ் ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் தான். அப்போ இது வராது. நெக்ஸ்ட்டு சேஃப்டி பெல்ட்டு, நீங்கள் உயரத்தில் வேலை செய்யும்போது இந்த சேஃப்டி பெல்ட்டை போட்டுட்டு வேலை செய்கிறது உங்களை காப்பாற்றும். அப்போ இதுவும் ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட் தான். அப்போ இதுவும் வராது. சேஃப்டி ஷூஸ், சேஃப்டி ஷூஸை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் லெக்கை வந்து ஷூ ப்ரொடெக்ட் பண்ணும். அப்போது ஆப்ஷன் டியும் வராது. ஸ்க்ரூ டிரைவர் அப்படின்றது ஒரு சேஃப்டி கேஜெட்டா? கிடையாது, அது வந்து ஒரு டூல். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாமா? வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிளாஸ் ஏ எக்ஸ்டிங்விஷர்? ஏ வகை தீயணைப்பானின் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கிளாஸ் ஏ அப்படின்னாலே நம்ம மைண்டுக்கு வர வேண்டியது சாலிட் மெட்டீரியல்ஸ், திடப்பொருட்கள். அதாவது உங்களுக்கு எதை சொல்லலாம்னா வுட்டு, பேப்பர்,
மரம், காகிதம், துணி, குப்பை இதெல்லாம் சொல்லலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு வுட் எனர்ஜியில் வரும். அதாவது மரத்தால் உண்டாகிற தீயை அணைக்கிறது தான் இந்த கிளாஸ் ஏ. அப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். யூஸ்ட் ஆன் ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ். ஃப்ளேமபிள் லிக்விட்ஸ் உங்களுக்கு எதில் வரும்னா கிளாஸ் பியில் வரும். யூஸ் ஆன் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்றது உங்களுக்கு கிளாஸ் சியில் வந்துடும். யூஸ் ஆன் நான் ஃப்ளேமபிள் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் உங்களுக்கு எதில் வரும்னு சொல்லியிருக்கோம், கிளாஸ் டியில் வரும். ஸோ நமக்கு வுட்டு அப்புறம் சாதாரணமாக எரியக்கூடிய பொருள் எல்லாத்தையும் அணைக்க நம்ம யூஸ் பண்ணுறது கிளாஸ் ஏ டைப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம பேரசன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.